வணக்கம். இது இன்றைய நாளில் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு. அருகம்பை அபிவிருத்தி போரம் ஏற்பாடு செய்துள்ள அருகம்பை சர்வதேச அரைமரதன் ஓட்டப் போட்டி எதிர்வரும் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இடம்பெறவுள்ளதாகவும் அதற்கான பூர்வாங்க ஏற்பாடுகள் இடம்பெற்று வருவதாகவும் போரத்தின் தலைவரும் இயன் மருத்துவருமான ZM ஹாஜித் தெரிவித்துள்ளார். அருகம்பை அபிவிருத்தி ஒன்றியத்தின் 6வது அரைமரதன் நிகழ்ச்சி எதிரே வருகின்ற 18ஆம் தேதி நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக 6 முறைகள் இந்த நிகழ்வு நடந்தேறிக் கொண்டிருக்கிறது. வெறுமனே இது அருகம்பையை மையப்படுத்தியதாக மட்டுமல்லாமல் முழு உலகத்திற்குமே இது ஒரு பேசு பொருளாக மாற வேண்டும். முழு உலகத்திலுமே உள்ள ஓட்ட வீரர்கள் இந்த அருகம்பைக்கு வர வேண்டும். எங்களுடைய இந்த அரைமரதன் ஓட்டத்திலே பங்கு பெற்ற வேண்டும் என்பது எங்களுடைய அவா. இதன் மூலம் இந்த பிரதேசமும் எங்களது நாடும் வருமான ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் வலுப்பெறும் என்றது எங்களுடைய நம்பிக்கை. அதன் அடிப்படையில் நாங்கள் இந்த போட்டிகளை ஒவ்வொரு வருடமும் நடாத்தி கொண்டு வருகின்றோம். தொடராக எதிரே வருகின்ற வருடங்களில் எந்தவித நாட்டில் ஏற்படக்கூடிய அசாதாரண சூழ்நிலைகள் ஏற்படாத விடத்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருடமும் நாங்கள் இந்த நிகழ்வை நடத்தி கொண்டு வருவதற்கு மிகவும் சங்கற்பம் பூண்டிருக்கிறோம். எதிரே வருகின்ற 18ஆம் தேதி அதிகாலை 6 மணிக்கு ஆரம்பிப்பதற்கு நடாத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்விலே உள்நாட்டைச் சேர்ந்தவர்கள் மட்டுமன்றி வெளிநாட்டைச் சேர்ந்த ஓட்ட வீராங்கனைகளும் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். கடந்த வருடத்தை போன்றல்லாது இந்த வருடம் எங்களது ஓட்ட வீராங்கனைகள் மிகவும் அதிகரித்த வண்ணம் இருக்கின்றார்கள். எதிர்காலத்தில் இதை நாங்கள் மேலும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஓட்ட நிகழ்வாக அரைமரதன் என்ற அந்த போட்டியை பெரிய ஒரு நிகழ்வாக நடத்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். வெறுமனே இது அருகம்பைக்கு மட்டுமல்லாத ஒரு மட்டுமுள்ள ஒரு நிகழ்வாக அல்லாமல் முழு உலகத்திலும் உள்ள ஓட்ட வீராங்கனைகள் அனைவரும் இந்த அருகம்பைக்கு வந்து எங்களுடைய இந்த அருகம்பை அரைமரதன் நிகழ்விலே கலந்து கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு. எதிரே வருகின்ற காலங்களில் அதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். மேலும் அவர்கள் அவ்வாறு வரும்போது எங்களது அருகம்பை பிரதேசத்துக்குரிய பொருளாதார அபிவிருத்தி வருமானம் அதேபோன்று எங்களது நாட்டுக்கு தேவையான அந்நிய செலாவணி வருமானம் என்பன அதிகரிக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்த நிகழ்வை நாங்கள் தொடர்ச்சியாக நடாத்துவதற்கு எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்ற சுற்றுலாத்துறை அதிகாரிகள் மற்றும் எங்களது நிகழ்வை நடாத்துவதற்காக ஸ்பான்சர் செய்கின்ற உரிமையாளர்கள் இவர்கள் மூலமாக எங்களுக்கு நாங்கள் தேவையான நிதியை திரட்டி கொண்டு இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இதன் மூலம் எங்களுக்கு கிடைக்கின்ற வருமானத்திலே இந்த பிரதேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மூவின மக்களுக்குமான அபிவிருத்திகளை, அதாவது கல்விக்கான அபிவிருத்திகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். எதிர்காலத்திலும் இவ்வாறான நிகழ்ச்சிகள் மூலம் இந்த பிரதேசத்தையும் தாண்டி முழு இலங்கையிலும் எங்களது அபிவிருத்தி வேலைகளை செய்வதற்கு நாங்கள் மிகவும் சந்தோஷத்துடன் இருக்கின்றோம் என்பதை கூறுவதோடு இந்த நிகழ்ச்சியை மிகவும் சிறப்பாக நடத்தி முடிப்பதற்கு பொதுமக்களாகிய நீங்கள் எங்களுக்கு பூரண ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் கேட்டு முடித்துக் கொள்கிறேன். தமிழ் தேசியம் என்ற அடிப்படையில் தமிழ் பொது வேட்பாளரை தெரிவு செய்வார்களாயின் அது தமிழ் மக்களை தோல்வி பாதையிலே வழிநடத்துகின்றனர் என்பதே ஆகும் என ஐக்கிய மக்கள் கட்சியின் வன்னி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஆண்டனி எமில்காந்தன் தெரிவித்துள்ளார். தேர்தலை எப்படி பார்க்கணும் என்றதுக்கான செயல் திட்டங்களையும் செய்வதற்காக நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். அதில் முக்கியமாக இன்றைக்கு சவாலாக இருக்கக்கூடிய விடயம் என்னென்னு சொன்னால் வடக்கு கிழக்கில் தமிழ் கட்சிகள் பொது வேட்பாளர், தமிழ் பொது வேட்பாளர் என்ற ஒரு விடயத்தை பேசுபொருளாக்கி அதுக்கு ஒரு வேட்பாளரை நிறுத்துவதாக தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு அவர்கள் ஒரு பொது வேட்பாளரை தெரிவு செய்வார்களாக இருந்தால் அதுவும் தமிழ் தேசியம் என்ற அடிப்படையில் ஒரு பொது வேட்பாளர்,
அந்த தமிழ் தேசியம் என்பது அவர்கள் சொல்லப்படுற அந்த வடக்கு கிழக்குக்கு உட்பட்ட தமிழ் தேசியம் என்ற அடிப்படையில் அவர்கள் ஒரு வேட்பாளர்களை நிறுத்துவார்களாக இருந்தால் அது நிச்சயமாக அவர்கள் தமிழ் மக்களை ஒரு தோல்வி பாதையில் வழி நடத்துகிறார்கள் என்பதுதான் பொருள். ஏனென்றால் ஒரு வடக்கு கிழக்க மட்டும் மையமாக வைத்து ஒரு தமிழ் தேசிய அடிப்படையில வேட்பாளரை நிறுத்தியக்குள்ள அந்த வாக்கு நிச்சயமா ஒரு ஜனாதிபதியை தெரிவு செய்யாது. அந்த வேட்பாளர் வெல்ல போறதில்லை. ஆகவே அவர்கள் அதை தெரிந்திருந்தும் ஒரு அரசியல் கட்சி தன்னுடைய கடமையை விட்டு மக்களுக்கு இப்படி ஒரு பொது வேட்பாளர் சம்பந்தமான தெரிவை கொடுக்கணும். அதுதான் மிக தவறான விடயம். எங்களுடைய வரலாற்றில் பார்த்தீங்கன்னா கடந்த 40 வருட வரலாற்றுலையும் பார்த்தீங்கன்னா எங்களுடைய எல்லா பயணங்களும் இன்னும் பேச்சும் இன்னும் கிடைக்க இல்லை என்ற பொருட்பாட்டிலையும் தான் போய்கொண்டது. அப்ப திரும்பவும் அரசியல் கட்சி என்பது மக்களை வழிநடத்த வேண்டுமே தவிர சரியான வழியில வழிநடத்த வேண்டுமே தவிர விளையாட வழியில் நடத்தக்கூடாது. தமிழ் வேட்பாளர் தெரிவுன்றது ஒரு தோல்வி பாதையை தமிழ் மக்களுக்கு காட்டுற செயல்பாடு. அது மட்டும் நான் எதிர்க்கிறேன் என்று சொல்லலாம், மறுக்கிறேன் என்று சொல்லலாம். வடக்கு கிழக்கு தமிழ் பேசும் மக்களாகிய நாம் இன்று எதிர்கொண்டு வரும் அரச இனவாத அடக்குமுறையிலிருந்து மீண்டு கௌரவமான உரிமைகளை அனுபவிக்கும் பிரஜைகளாக வாழ வேண்டுமாயின் நிலையான சமஷ்டி முறையிலான அரசியல் தீர்வே அவசியம் என வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் வடமாகாண இணைப்பாளர் யாட்சன் பிகிராடோ தெரிவித்துள்ளார். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் யாட்சன் பிகிராடோ, வடகிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் வடமாகாண இணைப்பாளர். ஒருங்கிணைந்த வடகிழக்கு மாகாணத்துக்குள் மீளப்பெற முடியாத சமஷ்டி முறையிலான தீர்வை நாங்கள் வலியுறுத்தி கடந்த ஆவணி மாதம் 1ஆம் தேதி நாங்கள் தொடர்ந்திருந்தோம். அதற்கு முன்னும் எங்களுடைய தமிழ் தலைமைகள் தொடர்ச்சியாக சமஷ்டி முறையிலான அரசியல் தீர்வை வலியுறுத்தி இருக்கின்றார்கள். அதனுடைய தொடர்ச்சியாகவும் நாங்கள் வடகிழக்கு ஒருங்கிணைப்பு குழு இன்று வரைக்கும் சமஷ்டி முறையிலான அரசியல் தீர்வை நாங்கள் வடகிழக்கு மக்களுடைய ஏகோபித்த ஒரு தீர்வாக முன்வைக்கின்றோம். ஏனென்று சொன்னால் உலகிலே நாகரிகமான நாடுகள் அனைத்தும் முன்னோக்கி கொண்டு வருகின்றதும் நாகரிகமான உலகினால் ஏற்கப்பட்ட ஒரு விடயமும் சமஷ்டி முறையிலான அரசியல் தீர்வு. அந்த வகையிலே இன்று சர்வதேச நாடுகள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இந்த சமஷ்டி முறையிலான தீர்வுகள் அமைய பெற்றிருக்கின்றது. இன்று சமஷ்டி முறையிலான தீர்வையே வளர்ச்சி அடைந்த நாடுகள் முன்னோக்கி அவர்கள் பின்பற்றி வருகின்றார்கள். அதன் அடிப்படையில் நாங்கள் வடகிழக்கில் பெரும்பான்மை மக்கள் தமிழ் மக்களாகிய நாங்கள் இன்று வடகிழக்கு ஒருங்கிணைப்பு குழு கூடாகவும் நாங்கள் எங்களுடைய செய்தியை முன்வைக்கின்றோம். சமஷ்டி முறையிலான தீர்வையே நாங்கள் எங்களுடைய ஒரு தமிழ் மக்களின் நீண்ட கால புரியோடி போயிருக்கின்ற பிரச்சனைக்கான ஒரு தீர்வாக அமையும் என்பதனை நாங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகின்றோம். அதனையே நாங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுக்க இருக்கின்றோம். ஊடகவியலாளர் சகாதேவன் எலெக்ஷனின் 17ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் நேற்றைய தினம் வியாழக்கிழமை நடைபெற்றது. யாழ் ஊடக மையத்தில் மையத்தின் தலைவர் கு செல்வகுமாரன் தலைமையில் நடைபெற்ற நினைவேந்தல் நிகழ்வில் நிலக்சனின் உருவப்படத்திற்கு மலர் மாலை அணியப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டு சுடரேற்றப்பட்டது. 17ஆம் ஆண்டு நினைவில் நாங்கள் இங்கே கூடி சில விஷயங்களை இந்த அரசுக்கு ஊடகவியலாளர் தரப்பிலிருந்து இந்த யாழ் ஊடக மையத்தின் நிலைப்பாட்டில் இருந்து சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. காணாமலாக்கப்பட்ட உறவுகள் தேடிக்கொண்டிருக்கிற உறவினர்கள் அவர்களை தேடிக்கொண்டிருக்கிற இந்த காலப்பகுதியில் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களின் உறவினர்களும் காணாமலாக்கப்பட்ட எங்கே இருக்கிறார்கள், அவர்களுக்கு என்ன நடந்தது என்பது இன்று வரை தெரியாத, நீதி இல்லாத ஒரு ஜனநாயகம் இல்லாத ஒரு நாட்டிலே நாங்கள் இன்றையும் பேசிக்கொண்டிருக்கிறோம். அதே போலதான் நிலக்சனும் அவரது அம்மா சமீபத்தில் இறந்திருக்கிறார். அவர் தனது ஒவ்வொரு நிமிடங்களும் ஒவ்வொரு நாட்களையும் தனது மகனை இறப்பு சம்பந்தமாக நீதி கிடைக்கணும், தனது மகனுக்கு நீதி கிடைக்கணும் என்பதற்காக அவர் அந்த அம்மா ஏறாத இடங்களும் இல்லை. சகல ஜனநாயக வழியான மக்களின் போராட்டத்தில் முகம் கொடுத்தும் எனது மகனுக்கு நீதி கிடைக்கணும் என்று சாகும் வரை அவர் பயணித்திருக்கிறார். அந்த அம்மாவின் சாவு
ஒரு வெற்றிடமாகவே, அதாவது ஒரு வேண்டுகை நிறைவேறாமலேயே இறந்திருக்கிறார். அதே போலத்தான் இங்கே வடக்கில் பணியாற்றின உளவியலாளர்கள், தமிழர் பகுதியில் கிழக்கிலையும் பணியாற்றின உளவியலாளர்களின் இறப்பு இன்று வரையும் ஏதோ, அதாவது ஒரு விசாரணை கூட இன்றி தட்டி கழித்து இந்த அரசு வருகிறது. காலப்போக்கில் அந்த அவர்களின் உறவினர்களும் இல்லாமல் போவார்கள். அப்பொழுது இந்த விசாரணைகளை முடிவுக்கு கொண்டெல்லாம் என்று நினைக்கிறது ஒன்றுதான் எங்கள் மத்தியிலே சந்தேகம் எடுக்கிறது. ஊடகவியலாளர்களாக அந்த காலப்பகுதியில் பணியாற்றின ஊடகவியலாளராகிய இன்றும் நாங்கள் இந்த உயிரோடு இருக்கிற ஊடகவியலாளர்கள், நாங்கள் அதை தவிர அந்த ஊடகவியலாளருக்கு படுகொலை செய்யப்பட்ட ஊடகங்களுக்கு நீதி வேண்டும் என்பதை தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி வருவோம் என்பதை இந்த நினைவில் நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புவோம். ஜனாதிபதி தேர்தலில் சமஷ்டி கோரிக்கையை முன்வைக்கும் வேட்பாளருக்கே நாம் வாக்களிக்க வேண்டும் என வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு தெரிவித்துள்ளது. இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தால் நடத்திய ஊடக சந்திப்பின் போதே வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் ஒருங்கிணைப்பாளர் கட்டுமணி லவகுசராசா இன்று தெரிவித்துள்ளார். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஜாட்சன் பியராடோ, வடகிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் வடமாகாண இணைப்பாளர். ஒருங்கிணைந்த வடகிழக்கு மாகாணத்துக்குள் மீளப்பெற முடியாத சமஷ்டி முறையிலான தீர்வை நாங்கள் வலியுறுத்தி கடந்த ஆவணி மாதம் 1ஆம் தேதி நாங்கள் தொடர்ந்திருந்தோம். அதற்கு முன்னும் எங்களுடைய தமிழ் தலைமைகள் தொடர்ச்சியாக சமஷ்டி முறையிலான அரசியல் தீர்வை வலியுறுத்தி இருக்கின்றார்கள். அதனுடைய தொடர்ச்சியாகவும் நாங்கள் வடகிழக்கு ஒருங்கிணைப்பு குழு இன்று வரைக்கும் சமஷ்டி முறையிலான அரசியல் தீர்வை நாங்கள் வடகிழக்கு மக்களுடைய ஏகோபித்த ஒரு தீர்வாக முன்வைக்கின்றோம். ஏனென்று சொன்னால் உலகிலே நாகரிகமான நாடுகள் அனைத்தும் முன்னோக்கி கொண்டு வருகின்றதும் நாகரிகமான உலகினால் ஏற்கப்பட்ட ஒரு விடயமும் சமஷ்டி முறையிலான அரசியல் தீர்வு. அந்த வகையிலே இன்று சர்வதேச நாடுகள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இந்த சமஷ்டி முறையிலான தீர்வுகள் அமையப்பெற்றுகின்றது. இன்று சமஷ்டி முறையிலான தீர்வையே வளர்ச்சியடைந்த நாடுகள் முன்னோக்கி அவர்கள் பின்பற்றி வருகின்றார்கள். அதன் அடிப்படையில் நாங்கள் வடகிழக்கில் பெரும்பான்மை மக்கள், தமிழ் மக்களாகிய நாங்கள் இன்று வடகிழக்கு ஒருங்கிணைப்பு குழு ஊடாகவும் நாங்கள் எங்களுடைய செய்தியை முன்வைக்கின்றோம். சமஷ்டி முறையிலான தீர்வையே நாங்கள் எங்களுடைய ஒரு தமிழ் மக்களின் நீண்டகால புரியோடி போயிருக்கின்ற பிரச்சினைக்கான ஒரு தீர்வாக அமையும் என்பதனை நாங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகின்றோம். அதனையே நாங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுக்க இருக்கின்றோம். குறிப்பாக கடந்த 76 வருட கால தேசிய இன பிரச்சினைக்கான அரசியல் தீர்வு தொடர்பாக அரசியல் தலைவர்களும் சிவில் அமைப்புகளும் தொடர்ச்சியான ஜனநாயக போராட்டங்களையும் உடன்படிக்கைகளையும் பேச்சுவார்த்தைகளையும் கடந்த பல ஆண்டு காலமாக மேற்கொண்டு வருவது நம் அனைவரும் அறிந்த விடயம். அந்த அடிப்படையில் தற்பொழுது ஜனாதிபதி தேர்தலுக்கான அறிவிப்புகள் இடம்பெற்றிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் தமிழ் பொது வேட்பாளர் நியமிக்கப்படுகின்ற ஒரு நிலப்பாடை நாங்கள் வடகிழக்கிலே நாங்கள் அவதானிக்கின்றோம். இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்பது உண்மையிலே நாங்கள் காலம் கடந்த ஒரு ஞானமாக பார்க்கின்றோம். ஏனென்று சொன்னால் நாங்கள் இதற்கான அடிப்படையான எந்தவித நடவடிக்கைகளையும் வடகிழக்கில் இருக்கக்கூடிய சிவில் சமூகங்களோ அல்லது அரசியல் தலைமைகளோ அடிநிலை மக்கள் மத்தியிலே இந்த விடயத்தை இன்று வரை ஆழமாக கொண்டு செல்லப்படவில்லை. இந்த நிலையில் இந்த ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் பொது வேட்பாளரில் களமிறங்குவது என்பது ஒரு யதார்த்தமற்ற விடயமாகவே வடகிழக்கு ஒருங்கிணைப்பு குழு கருதுகின்றது. ஏனென்று சொன்னால் வடகிழக்கில் இருக்கக்கூடிய எமது தமிழ் மக்கள் இன்றைக்கு பலதரப்பட்ட வகையில் பல ஆளுங்கட்சிகள் அல்லது எதிர்க்கட்சிகள் அல்லது தமிழ் தரப்புகளுக்குள்ளே பல அரசியல் கட்சிகள் மத்தியிலே பிளவுபட்டு இருக்கிறார்கள். இந்த பிளவு ஒருங்கிணைக்கப்பட்டு வடகிழக்கில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் மக்களும் ஒரு கொடையின் கீழ் வருகின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் இவ்வாறான ஒரு நடவடிக்கையை மேற்கொள்வோமாக இருந்தால் இந்த தமிழ் மக்கள் ஒரு ஒருமித்த கொள்கைக்குள் நிற்கின்றார்கள் அல்ல இருக்கிறார்கள் என்பதை இந்த தேசமும் சர்வதேசமும் உணர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் வடக்கிலேயோ சரி கிழக்கிலேயோ சரி தமிழ் கட்சிகள் பல ஆளுங்கட்சியுடன் அல்லது அரச கட்சிகளுடன் இணைந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த ஆளுங்கட்சியுடன் இணைந்திருக்கின்ற அந்த அரசியல்வாதிகளின் பின்னணியில்
பல லட்சம் தமிழ் மக்களின் வாக்குகள் இருக்கிறது. இந்த நிலையில் நாங்கள் தமிழ் பொது வேட்பாளர் என்பது நாங்கள் களமிறக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலையில் நாங்கள் ஒரு குறைந்த அளவு எண்ணிக்கையிலான மக்களின் வாக்குகளை நாங்கள் பெறுவோமாக இருந்தால் அது இந்த தேசத்துக்கும் சர்வதேசத்துக்கும் இந்த சர்வசன வாக்கெடுப்பை போன்ற ஒரு விளைவினை ஏற்படுத்தும் என்ற அச்சம் எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே நாங்கள் இந்த அரசியல் சார்ந்த விடயங்களை நாங்கள் இறங்குவதற்கு முன்னர் எங்களை வடகிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களை நாங்கள் அனைவரையும் ஒரே கொள்கையின் கீழ் ஒரே கொடையின் கீழ் ஒருங்கிணைத்து அவர்களை ஒருமித்து நாங்கள் பயணிக்கின்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள் அதிகமான வாக்குகளை பெற்றி நாங்கள் ஒரு இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு சவால் மிக்க ஒரு அரசியல் பலத்தை நாங்கள் காட்டக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாங்கள் இன்னும் பலப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது என்பதை இந்த இடத்தில் நாங்கள் குறிப்பிட விரும்புகின்றோம். இந்த முயற்சியானது குறிப்பாக பொதுச்சபையின் முயற்சியானது பாராட்டத்தக்கது. ஏனென்று சொன்னால் இந்த வடகிழக்கில் இருக்கக்கூடிய அதிகமான அரசியல் கட்சிகளை சமூக மட்டத்தில் கொண்டு வந்து சமூகத்துடன் இணைந்து செயற்பட வைப்பதற்கான ஒரு ஆரம்பகட்ட முயற்சிகளை முன்னெடுத்திருப்பது வரவேற்கத்தக்கது. ஆகவே இந்த கலந்துரையாடல்கள் தொடர்ச்சியாக இடம்பெற வேண்டும். இடம்பெறுகின்ற பட்சத்தில் நாங்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலில் மாத்திரமல்ல, எதிர்வருகின்ற உள்ளூராட்சி சபை தேர்தலாக இருக்கலாம் அல்லது பொது தேர்தலாக இருக்கலாம், தமிழ் மக்கள் வடகிழக்கிலே தமிழ் தேசியம் அல்லது தமிழ் கொள்கையுடன் அல்லது சமஷ்டி கொள்கையுடன் இருக்கக்கூடிய அரசியல் கட்சியின் வேட்பாளர்களுக்கு அதிகமான மக்கள் வாக்களிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் என்று நாங்கள் எண்ணுகின்றோம். ஆகவே நாங்கள் வடகிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவாக இருக்கலாம், ஏனைய வடகிழக்கில் இருக்கக்கூடிய சிவில் அமைப்புகளாக இருக்கலாம் அல்லது தமிழ் அரசியல் கட்சிகளாக இருக்கலாம், நாங்கள் உடனடியாக நாங்கள் மக்கள் மத்தியிலே எங்களோட பிரச்சனையை கொன்று சென்று அவர்களுக்கான விளக்கங்களை கொடுக்கின்ற பட்சத்தில் மக்கள் ஒருங்கிணைந்த ஒரு குடையில் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. ஆகவே இதுக்கான ஒரு காலம் எங்களுக்கு தேவை என்பதை நான் இந்த இடத்தில் முன்வைத்துக் கொள்கின்றோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவினால் ஒரு ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். குறிப்பாக வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவானது கடந்த 2022ஆம் ஆண்டு ஆவணி மாதம் 1ஆம் தேதி அன்று வடகிழக்கிலே இருக்கக்கூடிய தமிழ் பேசும் மக்களின் கௌரவமான அரசியல் தீர்வை வேண்டிய 100 நாள் செயல்முனைவினை ஏற்பாடு செய்திருந்தது. அந்த 100 நாள் செயல்முனைவின் 2வது வருட பூர்த்தியான இன்றைய தினம் நாங்கள் இன்று இந்த ஜாழ் ஊடக சந்திப்பை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக ஐக்கிய இலங்கைக்குள் ஒருங்கிணைந்த வடகிழக்கு மாகாணத்துக்கு மீளப்பெற முடியாத சமஷ்டி முறையிலான அரசியல் தீர்வு என்பது எங்களோட மக்களின் பிரகடனமாக இருக்கிறது. குறிப்பாக இலங்கையின் வடக்கு கிழக்கு தமிழ் பேசும் மக்களுக்கு நிலையான கௌரவமான உரிமைகளுடன் கூடிய நிலையான அரசியல் தீர்வு கோரி கடந்த 2022 ஆவணி 1ஆம் தேதி சுழற்சி முறையிலான 100 நாட்கள் செயல்முனைவினை ஆரம்பித்து 2022 கார்த்திகை 8ஆம் தேதி அன்று சமஷ்டி தீர்வுக்கான மக்கள் பிரகடனத்தை வெளியிட்டிருந்தோம். இன்று வடக்கு கிழக்கு தமிழ் பேசும் மக்களான நாம் எதிர்கொண்டு வரும் அரச இனவாத அடக்குமுறையில் இருந்து மீண்டு கௌரவமான உரிமைகளை அனுபவிக்கும் பிரஜைகளாக வாழ வேண்டுமாயின் நிலையான அரசியல் தீர்வே அவசியம். ஒருங்கிணைந்த வடகிழக்கு மாகாணத்துக்கு மீளப்பெற முடியாத சமஷ்டி முறையிலான தீர்வு ஒன்றை நாம் திடமாக வலியுறுத்தி நிற்கின்றோம். இலங்கையில் நாம் சிறுபான்மையினர் அல்ல. இலங்கையின் வடக்கு கிழக்கு பிராந்தியத்தில் எமக்கான சுய நிர்ணய உரிமைகளை உறுத்துடைய இறைமையுள்ள மக்கள் சமூகத்தினுடைய நாங்கள் எமது சுய நிர்ணய உரிமை இறைமை என்பதை சமஷ்டி முறைமையின் மூலம் உறுதி செய்து கொள்ள திட சங்கல்பம் கொண்டுள்ளோம். இதுவரை காலமும் ஆட்சிக்கு வந்த சிங்கள அரசியல் தலைமைகள் அரசியல் தீர்வுகள் பற்றி வாயளவில் கதைத்து தமிழ் மக்களை ஏமாற்றி வந்துவிட்டனர். எவ்வளவு காலத்துக்கு எமது வருங்கால சந்ததியினரும் இந்த அடக்குமுறைகளையும் ஏமாற்றுகளையும் அனுபவிக்கப் போகின்றனர்? எமது தலைமுறையுடன் துன்பங்கள் முடிவுக்கு கொண்டு வர ஒரு மக்கள் சமூகமாக நாங்கள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இதற்காக அனைவரும் ஜனநாயக ரீதியாக வழி நின்று செயற்படும் ஒரு சமூக இயக்கமாக நாங்கள் பரிணமிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. குறிப்பாக
எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடப் போகின்ற வேட்பாளர்களுக்கு எமது வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவாகிய நாங்கள் பகிரங்கமான கோரிக்கையை நாங்கள் முன்வைக்க விரும்புகின்றோம். குறிப்பாக இந்த வேட்பாளர்கள் தங்களது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இலங்கையின் தேசிய இன பிரச்சினைக்கு தீர்வாக சமஷ்டி முறையிலான அரசியல் தீர்வை முன்வைக்க வேண்டும். சமஷ்டி கொள்கையை முன்னெடுக்கும் நபரே இந்த இலங்கையின் ஜனாதிபதியாக வர வேண்டும் என இந்த வடகிழக்கு ஒருங்கிணைப்பு குழு வேண்டி நிற்கின்றது. தமிழ் பேசும் மக்களான எமது மொழி, மத, அரசியல், பொருளாதார உரிமைகளை பாதுகாத்து முன்னெடுக்கும் இனவாதத்தை எதிர்க்கும் வேட்பாளர்களே தமிழ் மக்கள், முஸ்லிம் மக்கள், மலேய தமிழ் மக்கள் வாக்களிக்க வேண்டும் என இந்த இடத்தில் நாங்கள் வினயமாக கோரி நிற்கின்றோம். சமஷ்டியே எமது தீர்வு. வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு, இலங்கை, ஆவணி 1ஆம் தேதி. குறிப்பாக நாங்கள் மக்களிடம் வடகிழக்கு ஒருங்கிணைப்பு குழு என்பது வடகிழக்கில் இருக்கக்கூடிய சிவில் அமைப்புகள் கிட்டத்தட்ட 16க்கு மேற்பட்ட சிவில் அமைப்புகள் ஒன்றிணைந்த ஒரு கூட்டு தான் அந்த வடகிழக்கு ஒருங்கிணைப்பு குழு. இந்த வடகிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவுக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது. மக்கள் மத்தியிலே நாங்கள் கடந்த எங்களோட சமஷ்டி தீர்வை கூட அந்த 2022ஆம் ஆண்டு 11ஆம் மாதம் 8ஆம் தேதி இந்த தேசத்துக்கும் சர்வதேசத்துக்கும் நாங்கள் பிரகடனப்படுத்தியிருந்த மக்களூடாக மக்கள் சக்தி எங்களுடன் இணைந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த விடயத்தை மக்களுக்கு நாங்கள் சொல்லுகின்றோம். இது இன்றுடன் இந்த விடயம் முற்று பெறுவதில்லை. நாளையில இருந்து இந்த வடகிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவானது இந்த துண்டு பிரசுரம் ஊடாக வடகிழக்கிலே இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் பிரதேசங்களையும் ஒரு பிரச்சார நடவடிக்கையை மேற்கொள்ள இருக்கிறது. நீங்கள் வாக்களிப்பதாக இருந்தால் கட்டாயம் இந்த சமஷ்டி கொள்கையை ஏற்றுக்கொள்ளுகின்ற அல்லது சமஷ்டி கொள்கையை தங்களை விஞ்ஞாபனத்தில் உள்ளடக்குகின்ற அரசியல் கட்சிகளுக்கோ அல்லது தனிப்பட்ட வேட்பாளர்களுக்கோ நீங்கள் வாக்களிப்பதே பொருத்தம் என்பதை நாங்கள் மக்கள் மத்தியிலே நாளையில இருந்து நாங்கள் மக்கள் மத்தியிலே கொண்டு செல்ல இருக்கின்றோம். ஆகவே மக்கள் தீர்மானிக்கட்டும். உண்மையிலே தங்கள அரசியல் தீர்வுக்கான விடயங்களை யார் கவனத்தில் கொள்ளுகின்றார்களோ அவர்களை இந்த வடகிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் பேசும் மக்கள் தீர்மானிப்பார்கள் என்பதில் எங்களுக்கு எந்தவித ஐயமும் இல்லை. நாங்கள் அதுக்கு அந்த பயிஸ்கரிப்பை நாங்கள் கோரவில்லை. குறிப்பாக நாங்கள் வேண்டுகிறோம், இன்றைய இந்த 1ஆம் தேதியிலே நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த வேட்பாளர்களிடம், நீங்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலில் நீங்கள் களமிறங்குவதாக இருந்தால் கட்டாயம் தமிழ் மக்கள் வடகிழக்கிலே கடந்த 2022ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 8ஆம் தேதி தேசத்துக்கும் சர்வதேசத்துக்கும் பிரகடனப்படுத்தப்பட்ட சமஷ்டி முறையிலான அரசியல் அதிகார தீர்வு தொடர்பான விடயத்தை உள்ளிருக்க வேண்டும் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். ஆக இந்த விடயத்தை வேட்பாளர்கள் அனைவரும் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் என்பதையும் இந்த இடத்தில் நாங்கள் தெளிவுபடுத்த விரும்புகிறோம். நன்றி. ஐக்கிய இலங்கைக்குள் ஒருங்கிணைந்த வடக்கு கிழக்கு மாகாணத்துக்கு மீளப்பெற முடியாத சமஷ்டி முறையிலான அதிகார தீர்வை நோக்கி இன்றைய ஊடக சந்திப்பு அமைந்திருக்கிறது. இந்த வகையிலே வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள 16க்கும் மேற்பட்ட அமைப்புகள் இணைந்து இந்த வடக்கு கிழக்கு மாகாணத்துக்கு மீளப்பெற முடியாத சமஷ்டி முறையிலான அதிகார தீர்வை வலியுறுத்தி இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே குறிப்பாக தமிழ் பேசுகின்ற மக்கள் அனைவரும் சமஷ்டி முறையிலான அதிகார தீர்வையை நாங்கள் எங்களுடைய தீர்வாக, மீளப்பெற முடியாத தீர்வாக நாங்கள் கொண்டிருக்கிறோம். இந்த கொள்கை வடகிழக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து மக்களும் சமத்துவமாக தமது உரிமைகளை தாமே பெற்றுக்கொண்டு தாமே சுதந்திரமாக வாழ்வதற்கு கௌரவமான ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்று இந்த சந்திப்பை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இத்துடன் இன்றைய நாளில் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு நிறைவடைகின்றன. நன்றி.